புயல், மழை, வெள்ளம், பசி, பட்டினி, கொசு ஆகியவை திணறி அடிபட்டு வந்த ரயில் பயணிகள் தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ரயில் பயணிகளை மீட்பதற்காக 2 நாட்களாக ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணி நடைபெற்றது. அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. மேலும் உணவு வழங்குவதற்கான நேற்று இரவு மற்றும் இன்று அதிகாலை என இருமுறை தோல்வியை தொடர்ந்த நிலையில் தற்போது அந்த சிறிது நேரத்துக்கு முன்பாக அவர்களுக்கு பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த ரயிலில் சிக்கி மீண்டும் நாங்கள் பசியால் சாவதை என்று எங்களது உயிரை பிழைத்துக் கொள்கிறோம் என்ற கோணத்தில் அந்த ரயில் பயணிகள் அதில் இருந்தவர்கள் அந்த ரயிலில் இருந்து நடந்து ஆபத்து முறையில் நடந்து அந்த ரயில் தஞ்சாவூரியாக அருகாமையில் உள்ள தாதன்குளம் ரயில் நிலையத்திற்கு வந்து தஞ்சம் புகுந்தனர். தாதகுளம் ரயில் நிலையத்திற்கும் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கும் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு இடையில் ஒரு தாமிரபரணி ஆற்றின் பாலமும் உள்ளது. இந்த அவைத்தையும் ஆபத்தான முறையில் கடந்து வந்து அவர்கள் தாதன்குளம் ரயில் நிலையத்தில் தஞ்சம் புகுந்தனர். இதனை அடுத்து தகவல் அறிந்த உள்ளூர் கிராம மக்கள் மற்றும் ரயில் பயணிகள் அனைவரும் ஏற்பாட்டின் பேரில் அந்த ரயில் மற்றும் கிராம மக்களுடன் அந்த இடத்திலேயே ரயில் பசியால் பட்டினியால் நொந்து போய் வந்த ரயில் பயணிகளுக்கு சாப்பாடு சமைத்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஏற்பாடுகளை உள்ளூர் கிராம மக்கள் ஏற்பாடு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இதனை நாம் பிரேக்கிங் செய்தியாக வெளியிட்டு வருகிறோம். தொடர்ந்து நமது சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு அந்த ரயில் விவகார முதன்மையாக அனைத்து செய்திகளையும் வெளியிட்டு வருகிறது. மேலும் தாதன்குளம் ரயில் நிலையத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நமது செய்திக்குழு தாதன்குளம் ரயில் நிலையத்தில் இருந்து ஸ்ரீவைகுண்டம் நோக்கி தொடர்ந்து மழையிலும் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த செய்திகளையும் பார்ப்போம். மேலும் இந்த ஹெலிகாப்டர் வந்து அந்த உணவு பொட்டலங்களை வழங்கும் போது ரயில் பயணி ஒருவருக்கு இந்த ரயில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதை குறித்தும் நாம் பிரேக்கிங் செய்தியாக அடுத்தடுத்த செய்திகளில் வெளியிடுவோம். நன்றி சலாமி. மணிகண்டன், தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்ட பயணிகளை தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் எந்த உதவிகளும் செய்யப்படவில்லை என்று அங்குள்ள பயணிகள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. தற்பொழுது அது தொடர்பான விவரங்கள் என்ன? கண்டிப்பாக சலம், அந்த ஹெலிகாப்டர் ஆனது எந்தமான மீட்பு பணிக்காகவும் பயன்படுத்தப்படவில்லை என ரயில்வே தரப்பில் கூறப்படுகிறது. ரயில்வே தரப்பில் நாம் நேற்று இரவு ரயில்வே PRO-விடம் கேட்டது, நாங்கள் ரயில் பயணிகளை மீட்பதற்காக ஹெலிகாப்டரில் எந்தவித முயற்சியும் ஏற்படுத்தவில்லை. அவர்களுக்கு முதல் கட்டமாக உணவு, உடை, மருந்து, மாத்திரை, பிஸ்கெட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே நாங்கள் வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம். மேலும் அந்த ஏற்பாடு செய்ததற்கான மூலம் ஹெலிகாப்டர் மூலம் உணவை மட்டுமே வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம். மேலும் அந்த பயணிகளை மீட்பதற்கு போட் அல்லது தண்ணீர் வடிந்த பிறகுதான் அவர்கள் மீட்கப்படும் என அவர் தெரிவித்திருந்தார். இந்த ஹெலிகாப்டர் மூலம் இதுவரை எந்தவித மீட்பு பணிப்படுத்தப்படவில்லை. ஆனால் உணவு மட்டுமே வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உணவு வழங்கப்பட்ட போது ஹெலிகாப்டரில் வீசிய காற்றின் காரணமாக ரயில் நிலையத்தின் மேற்கூரை ஒருவர் மீது விழுந்து அவர் காயமுற்றார். இது குறித்து அடுத்த செய்திகளில் நாம் பார்ப்போம். மணிகண்டன், தற்போது பயணிகள் எவ்வளவு தூரம் நடந்து சென்றிருக்கிறார்கள் ரயிலில் இருந்து இறங்கி? மேலும் அவர்களை மீட்பதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக இந்த ரயில் பயணிகள் அனைவரும் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவாக உள்ள ரயில் நிலையத்தில் ஆபத்தான முறையில் ரயில் தண்டவாளத்தின் வழியிலேயே நடந்து வந்துள்ளனர். எனினும் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலைய சுற்றிலும் 5 அடி உயரத்திற்கு நீர் இருப்போதும் அவர்கள் எப்பயோ அந்த உயிரை காப்பாற்றுவதமாக அந்த 5 அடி தண்ணீரில் மிதந்து தண்டவாளத்தின் வழியாகவே வந்து ஒரு வழியாக அந்த 6 கிலோமீட்டரும் கடந்து வந்து விட்டனர். வந்து இந்த தாதன்குளம் ரயில் நிலையத்தை தஞ்சம் புகுந்த போது கிராம மக்கள் அவர்களை கண்டு உணவு வழங்கி அந்த இடத்திலேயே சமைத்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் அந்த பயணிகள் அனைவரையும் அந்த கிராம மக்கள் லாரி மூலம் அந்த சாதன்குளத்தில் இருந்து செய்துங்கநல்லூருக்கு அழைத்து செல்ல உள்ளனர். அந்த லாரி மூலம் அழைத்து செல்வதற்காகவும் அவர்கள் சாலை வசதிகள் எதுவும் இல்லை, வயல்வெளிகள் மற்றும் பல்வேறு இக்கட்டான வழிகள் வழியாக தான் கொண்டு செல்ல போகிறோம் என அந்த உள்ளூர் மக்கள் நமக்கு தெரிவித்துள்ளனர். சலாம்.